கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கானது. ஏனென்றால் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்தோ, பிதாவாகிய தேவனை குறித்தோ அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்தோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வணங்குகிற மாதாவை குறித்தோ, அதாவது மரியாளை குறித்தோ, மற்ற புனிதர்களை குறித்தோ ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களுக்கு வருகிற கோபத்தை அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. இதிலே மாதாவை அவர்கள் கன்னி மாதா, கன்னி மரியாள் என்று சொல்வார்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம்தான் மாதாவுக்கு, மரியாளுக்கு பிறந்தவர். அதற்கு பின்பாக அவருக்கு குழந்தையே இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். இதனால் அவர்கள் மாதாவை இமாக்குலேட் என்ற பட்டத்தின்படி அழைப்பார்கள். அந்த பட்டத்தின்படி கன்னியாகவே வாழ்ந்த தாய் என்கிற அந்த பொருள்படும்படி அந்த வார்த்தை இருக்கும். சரி, ஆனால் வேதத்திலே மாதாவுக்கு, மரியாளுக்கு குழந்தைகள் பிறந்தது என்று நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் இந்த காணொளியிலே பார்க்கலாம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 25வது வசனத்திலே யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டு முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த காரியத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பிறகு அவர்களிடையே திருமண உறவு இருந்திருக்கிறது. வேதத்திலே அறிதல் என்று சொன்னால் திருமண உறவை குறிப்பது என்று வேதம் நிறைய இடத்திலே விளக்கி இருக்கிறது. உதாரணமாக காயின் தன் மனைவியை அறிந்தான், ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. சரி, இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 55, 56 இந்த இரண்டு வசனங்களிலும் இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா, இவனுடைய சகோதரிகளும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படி என்றால் இவன் தச்சன் அல்லவா என்று சொன்னால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக இருந்த யோசேப்பின் தொழில் தச்சன். அதை தொடர்ந்து நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்து வந்ததால் அவர் தச்சன் என்றே அறியப்படுகிறார். அதே மாதிரி அவருடைய தாயாக மரியாள் இருந்திருக்கிறாள் என்பதை வேதவசனத்தின்படி நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய சகோதரர்களுடைய 4 பெயர்கள் இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு, யூதா, யோசே, சீமோன் என்பவர்கள் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் சொந்த சகோதரர்கள் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. இதையே மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்திலே அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும் அந்த இடத்திலே வந்தார்கள். வந்து அங்கே நின்று உள்ளே வருவதற்கு வழி இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே கூட்டத்தில் இருந்தவர்கள், உம்முடைய தாயும் சகோதரர்களும் நிற்கிறார்கள் என்று சொல்லப்படும் போது, அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்கிறார். அப்படியென்றால் அந்த இடத்திலே வந்த மரியாளும் மரியாளுடைய பிள்ளைகளாகிய நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் சகோதரர்களும் அங்கே வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27, 28 இந்த வசனங்களை வாசிக்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்திலே உபதேசம் செய்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு பெண்மணி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அது உண்மைதான், ஆனாலும் என் தந்தையின்
சொல்படி கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய தாயாகிய மரியாளும் அவருடைய சீஷர்களும் அவருடைய சகோதரர்களும் அங்கே வந்திருந்தார்கள் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. 7வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம், 5வது வசனம், 10வது வசனம். இந்த 3வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சகோதரர்கள் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில், நீர் இங்கே என்ன பண்ணுகிறீர்? நீர் பிரபலமடைய வேண்டுமென்றால் யூதேயா தேசத்துக்கு சென்று அங்கே உமது காரியங்களை வெளிப்படுத்தும் என்று பொறாமையினாலே சொல்வதையும், 5வது வசனத்தில் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்கிறதையும், 10வது வசனத்திலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சகோதரர்களுக்கு தெரியாமலேயே எருசலேமுக்கு பண்டிகைக்கு போனார் என்பதையும் இந்த 3 வசனங்களும் சொல்லுகிறது. இந்த 3 வசனங்களிலும் அவருடைய சகோதரர்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே அப்போஸ்தலருடனே சீஷர்களுடனே அங்கே ஸ்திரீகளும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் தாயாகிய இருக்கிற மரியாளும் அவருடைய சகோதரர்களும் அங்கே தங்கியிருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. சரி, மேற்சொன்ன வசனங்கள் மத்தேயு 13வது அதிகாரம் 55, 56, மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 25வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும், அதே மாதிரி மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27, 28 வசனங்கள், யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனம், யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம், 5வது வசனம், 10வது வசனம், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். இத்தனை வசனங்களிலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சகோதரர்கள் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் முதற் பேரான குமாரனை பெருமளவும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தை வாசிக்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து பிதாவாகிய தேவனோடு சொல்லுகிற போது ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்படும். ஆனால் இங்கே முதற் பேரான குமாரனை பெருமளவும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோமானால் முதற் பேறு என்று ஒரு காரியத்தை, ஒரு பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருந்தால் அங்கே 2ஆம், 3ஆம், 4ஆம் பிறப்புகள் இருந்திருக்க வேண்டும். அப்படியென்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முதற் பேரானவர், மரியாளுக்கு முதற் பேரானவர். அவருக்கு பின்பாக பிறந்த குழந்தைகள் அடுத்தடுத்த பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் ஏன் மாதாவை, மரியாளை கன்னி மரியாள் என்று சொல்வதில் அவருக்கு கனத்தை கொடுக்க நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களிலே எபிரேய வழக்கத்திலே குழந்தைகள் பெற்றவர்களை பாக்கியவதி என்பார்கள். வேதமும் மரியாளை பாக்கியவதி என்று தான் சொல்கிறது. அப்படியென்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு பின்பு மரியாளுக்கு, மாதாவுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டும். அதனால் அவர் பாக்கியவதி என்று அழைக்கப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தகுதிகளும் இருக்கிறவர்தான். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் தாயை நாம் குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ அல்லது அவரை நாம் தாழ்த்துவதற்காகவோ இந்த காணொளி வெளியிடவில்லை. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் தாயாக இருக்கிற மரியாள் மாதா நல்லவர்தான். அவர் விசுவாசத்திலே வல்லவர்தான். அவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்தான். அவர் நேர்மையானவர்தான். அவர் உண்மையானவர்தான். இரட்சிப்பின் காரியத்திற்காக தன்னையே விட்டு கொடுத்தவர்தான். ஆனாலும் இவர்கள் சொல்லுகிறபடி இந்த அதிகபட்ச புனிதத்துக்கு உரியவர்
என்று அவரை தேவனுக்கு ஈடாக வைப்பது மாத்திரம்தான் தவறு என்று சொல்கிறோமே தவிர, மற்றபடி அவர் நல்ல பெண்மணி, நல்ல விசுவாசி, நல்லதை செய்த ஒரு பெண்மணிதான். ஆனாலும் இந்த சகோதர சகோதரிகள், அதாவது ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள், அந்த ஆர்சி பிரிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் சரி, பிதாவாகிய தேவனுக்கும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கும் சரி, அவர்கள் அந்த கணத்தை கொடுக்காமல் இந்த மரியாளுக்கு மாதா என்கிற பெயரிலே கொடுக்கிற அந்த அதிகபட்ச கணம் நம் தேவனை கொஞ்சம் மட்டுப்படுத்துவது போல தோன்றுகிற காரியத்தால் இந்த காணொளி. இதிலே உங்களுக்கு நான் சொன்ன வசனங்களின் அடிப்படையிலே மாதாவுக்கு, அதாவது மரியாளுக்கு, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு பின்னாக 7 குழந்தைகளுக்கு மேலாக பிறந்திருப்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறோம். இதிலே வேத வசனங்களின் அடிப்படையிலே தான் சொல்லியிருக்கிறோம். மற்றபடி மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் நோக்கம் எங்களுக்கு இல்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.